இந்த மகாலயபக்ஷம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து பித்ருக்களுக்கான இது. அதே மாதிரி ஒவ்வொரு திதிகள் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது நீங்கள் இதுலேருந்து எடுத்திங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து, அதாவது பிரதம திதியிலேருந்து வரக்கூடிய அமாவாசை திதி 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த மகாலயபக்ஷத்தில் விரதம் இருந்து, நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மகாலயபக்ஷத்தில் விரதம் இருந்து ஒவ்வொரு திதி அவரவருடைய திதிக்கு, அதாவது உங்களுடைய பரம்பரையில் உங்கள் பித்ருக்களோ உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இறந்திருக்க காலங்களில் அந்த ஸ்பெஷலைஸ்டு அந்த திதியில் வந்து நீங்கள் பூஜைகள் செய்யும்போது உறுதியாக திண்ணமாக நிறைய மாற்றங்கள் வரும். ஒருவேளை இதை பற்றி ஒன்றுமே தெரியல, நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் உங்களெல்லாம் இருகரம் கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, பித்ருக்களை நாம் மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்களை நாம் மறந்தோம் என்று சொன்னால் அதற்கான பலன்கள் பெருசாக கிடைக்காதுங்கிறதா யதார்த்த உண்மை. ஸோ ஒருவேளை உங்களுடைய திதி, அதாவது உங்களுடைய அதாவது ஈன்றெடுத்தவர்கள் உங்கள் பித்ருக்களோட திதிகள் வரக்கூடிய காலங்களில் இனி வரக்கூடிய திதிகள் இருந்ததுன்னா அன்னைக்காவது விரதம் இருந்து நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடாம நல்ல பக்தியாக இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மகாலயபட்சத்தில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, நைட் லைஃப்பில் ஈடுபட மாட்டாங்க, குடிப்பழக்கத்துக்கெலாம் போக மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. இது செய்யும்போது என்ன இருக்கும், அந்த வருடங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்து கண்டிப்பாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், அதே மாதிரி திதி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பித்ருக்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கெல்லாம் கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தை